ஆதியாகமம் 12 எடுங்க. ஒருத்தர் படிச்சிங்களன்னா ஒருத்தர் விட்டு கொடுங்க, படிக்காதவங்க படிங்க. ஆதியாகமம் 12:1 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்ப அவனுடைய பாருங்க, அழைப்பு தெரிஞ்சிருச்சு, எங்க போறான் அப்படின்னு தெரியல. ஆனா அங்க சொல்றாரு, அந்த இடத்துக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். ஆனா இதற்கு முன்பாக தேவன் சில கண்டிஷனை அங்க கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? தப்ப புரிஞ்சுக்க கூடாது வசனத்தை. எப்பவுமே தேசத்தை விட்டுற சொல்லிட்டாரு, ரெண்டாவது சொந்தங்களெல்லாம் விட்டுற சொல்லிட்டாரு, பிள்ளைங்களை விட்டுற சொல்லிட்டாரு. அப்படி எடுத்துக்க கூடாது. இதை போதிக்கிறதுக்கு தான் நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு போதகரவை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி என்ன பண்றாரு, இதை விளக்கி சொல்லணும். ஏன்னா ஜனங்க நேரடி என்ன பண்ணிடுறாங்க, இதை கேட்டுட்டு பார்த்தீங்கய்யா ஆதியாகமம் 12:1 என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, ஊரை விட்டுற சொல்லிட்டாரு, பொண்டாட்டியை விட்டுற சொல்லிட்டாரு, இனத்தையவே விட்டுற சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இது அப்படி சொல்ல வரல. என்ன சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. என்ன சொல்றாரு, வீட்டையும் தேசத்தையும் இனத்தையும் அப்படின்னா என்ன? 70 வருடம் அந்த பாரம்பரியத்தில் தான் மூழ்கிட்டு இருந்த. ஏன்னா அவன் பிறந்து 70 வருஷம் வரலும் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி வணங்கியிருந்த இந்த விக்கிரகத்தை தான் வணங்கிட்டு இருந்தான். அதனால இந்த கலாச்சாரத்தை விட்டு அவங்களுடைய எண்ணத்தின்படி செஞ்சிருந்தாங்க பாருங்க. அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு, இந்த கலாச்சாரத்தை விட்டு, இந்த விக்கிரகங்களை விட்டு, இந்த பாவமான வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணு, அதிலிருந்து வெளியே வந்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஏன்னா அந்த தேசம் உன்னை வாழ வைக்கிற தேசம், அந்த தேசம் ஒரு பரிசுத்தமான தேசம் இல்லையா அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை காமிக்கிறாரு. அன்னைக்கு காமிச்சாரு, இந்த பாலஸ்தீனாவில் இருக்கிற கானான் தேசம் இல்லையா. இந்த கானான் தேசம் என்பது இன்றைக்கு அன்னைக்கு ஆபிரகாம கொடுத்தாரு இல்லையா. அதனால நான் போய் இங்கிருந்து பிளைட் ஏறி பாலஸ்தீனாவுக்கு போய் இறங்கி நான் கானான் தேசத்தை எனக்கு கொடு, எங்க தாத்தா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னீங்களன்னா துப்பாக்கியில் வச்சு என்ன பண்ணிடுவான், சுட்டே போடுவான். அந்த கானான் தேசத்தை குறித்து சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவமான வாழ்க்கையை விட்டு, இந்த கலாச்சாரத்தை விட்டு, இந்த எண்ணங்களை விட்டு அவங்கள மாதிரி இருக்காத. ஏன்னா நான் உனக்கு தரிசனம் ஆயிட்டேன். இப்ப என்ன பார்த்த உடனே உனக்கு புது எண்ணங்கள் உண்டாகணும், புது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கணும். அதனாலதான் சொல்றாரு, உன் தேசத்தை உன் இனத்தை உன் வீட்டையும் விட்டு என்ன பண்ணு, வெளியே வா.